உங்களுக்கு தத்துவார்த்தமான ஒரு ஜப்பான் நாட்டு திரைப்படத்தை பார்க்கணுமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஜெர்மன் நாட்டு இயக்குனரான விம் வெண்டர்ஸ் இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு வெளிவந்த பெர்ஃபெக்ட் டேஸ் படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த படத்தை இன்டு த வைல்டு படத்தோட ஒரு க்ரோன் அப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்டு த வைல்டு படத்தில் வர்ற கிறிஸ்டோஃபர் மெக்காண்டலஸ் ஒருவேளை ஜப்பானில் பிறந்து வளர்ந்துருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்து வந்திருப்பான். படத்தோட நாயகன் பேர் ஹீராயாமா. அவர் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த ஹீராயாமா ரோல் ப்ளே பண்ண நடிகர் தான் பேபிள் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வருவார். இனாரித்து டைரக்ட் பண்ண பேபிள் படத்தில் ஹீராயாமாவுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். படத்தோட முதல் 20 நிமிஷத்தில் அவருடைய அன்றாடம் என்பது என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். அவருடைய ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது. காலையில் அவரோட வீட்டுக்கு வெளியில் தெருவை கூட்டுற சத்தம் கேட்டு தான் அவர் எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவரோட பெட்ஷீட் எல்லாம் மடித்து ஒன்று போல் வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து ஷெல்ஃபில் வைக்கிறாரு. கண்ணாடி எடுத்து அங்கே மேலே வைக்கிறாரு. அவர் வளர்க்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாரு. ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் அவரோட அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குறோம். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறோம். ஒரு மெக்கானிக் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டார். பட் முதுகில் டோக்கியோ டாய்லெட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. டாய்லெட் க்ளீன் பண்ணுறவரா இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அவர் கீழே இறங்கி ஆம்னி வேன் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதில் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. அதில் காசை போட்டு ஒரு கூல் காஃபியை எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஆடியோ கேசட்டுகளில் தான் பாட்டு கேட்குறாரு. அவரோட கலெக்ஷன்லேருந்து ஒரு கேசட் எடுத்து பாட்டை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வர்றாரு. டோக்கியோவில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பப்ளிக் டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணுறது அவரோட வேலை. ஒரு ஜானிட்டராக, அதாவது துப்புரவு பணியாளராக தன்னோட வேலையை எந்த இதுவும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், முகச்சொலிப்பும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக பண்ணுறாரு. தேவையில்லாமல் ஒரு வாரத்தை கூட யார் கூடயும் பேசுகிறது கிடையாது. ஒரு யோக சாதனை பண்ணுறது மாதிரி, ஒரு தியானம் பண்ணுற மாதிரி அவ்வளவு அமைதியாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பார்ட்னராக ஒரு 2K கிட்டு கூட இருக்கான். அவனோட குறைகளை அவர் சகிச்சுக்கிறார். அவனை திட்டுறதோ, அவன்கிட்ட முறைச்சிக்கிறதோ, அவனை ஒன்றுமே சொல்கிறதில்ல. அவனே அப்படியே ஏற்றுக்கிறாரு. மதியம் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இந்த கார்ட்டனில் மில்கோ ஏதோ ஒரு கூல்ட்ரிங்கோ ஒன்று குடிக்கிறாரு. அங்கே அப்படி உட்காந்துருக்கும்போது அவர் ஒரு பழைய கேமரா வச்சுருக்காரு. ஒலிம்பஸ் கேமரா, ரோல் போட்டு எடுக்கிற கேமரா. அதில் சூரிய ஒளியை ஃபோட்டோ எடுக்கிறார். மரங்கள் அடர்ந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காரு. அந்த மரத்துக்கு மேலே வழியாக உள்ளே வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை ஃபோட்டோ எடுக்கிறாரு. வேலையெல்லாம் முடித்த பிறகு வீட்டுக்கு ஒரு பப்ளிக் பாத் அங்கே தான் போகிறாரு. பொது குளிப்பிடம். அங்கே போய் குளித்து கிளம்பி சைக்கிளில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நைட்டு ஒரு கடையில் சாப்பிட்டு வீட்டுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் புஸ்தகம் படிக்கிறார். அவர் தூங்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவருக்கு கனவுகள் வருது. அன்றைய நாளோட நிகழ்ச்சிகள் அவருக்கு ஒரு கனவாக, இனிமையான கனவாக வருது. பெரும்பாலும் மறுநாள் ஆரம்பிக்குது. அதே அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. இதில் சின்ன சின்ன மாற்றங்கள். இதை அப்படியே ஹேண்டில் பண்ணி போகிறார். அவரோட ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் வித்தியாசம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாருன்னா இந்த உடுப்புகளை துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் ஒரு பழைய புத்தக கடைக்கு போய் அந்த $1 மதிப்புள்ள புத்தகத்தை தான் வாங்குறாரு. அதுக்கு மேலே எதையும் வாங்குறதில்ல. அங்கே உள்ள பெண்மணி இவர் வாங்கக்கூடிய புத்தகங்கள் பற்றி சஜஷன் சொல்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. பாரோடு சேர்ந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே உள்ள பெண்மணி இனிமையாக பேசுகிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்படி ரொம்ப எளிமையாக ஒரு ஜென் லைக் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு அவர் ஹீராயாமா. இந்த ரூட்டீனில் ஒரு நாள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா, அவரோட தங்கச்சி பொண்ணு இங்கே ஓடி வந்துடுது. அந்த பொண்ணு வந்த உடனே இவர் பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு உடனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த பொண்ணுக்கு அவரோட பெட்டில் தூங்க இடம் கொடுத்துட்டு பழைய பொருட்கள் போட்டு வச்சுருக்கிற ஒரு இடத்துல போய் முடங்கி படுத்து கிடக்கிறாரு. மறுநாள் காலையில் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் வழக்கமாக செய்யக்கூடிய ட்ரிம் பண்ணுவது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பும்போது அந்த பொண்ணு தானும் வருவதாக சொல்லுது. சரின்னு சொல்லி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போகிறாரு. அந்த பொண்ணுக்கு அவரோட தாய் மாமா இப்படி ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தர்மசங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அதை அவள் வெளிப்படையாக சொல்கிறதில்ல. மாமா கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதோ, அவர் வச்சுருக்கிற மாதிரியே ஒரு கேமரா இந்த பொண்ணும் வச்சுருக்கு. அவர் கொடுத்தது தான் சொல்லுது, கிஃப்டாக கொடுத்ததுன்னு. அவருக்கு அதை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுது. இவர் வச்சுருக்கிற கேசட்ஸை பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்குது, நீங்கள் இப்படி தான் பாட்டு கேட்பீங்களான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த பாட்டெல்லாம் ஸ்பாட்டிஃபைல இருக்குமான்னு சொல்லி கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு அது கடை இல்லை, ஆப்னு சொல்லி சிரிக்குது. அவர் வச்சுருக்கிறது ஒரு சாதாரண ஃப்ளிப் மாடல் ஃபோன் தான் வச்சுருக்காரு. அப்போ இது எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கார். நம்ம இவரை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்குது, இவர் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு, இவர் ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் மறுநாள் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு, அதாவது அவரோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இங்கே தான் இருக்கா, நீ கூப்பிட்டு போயிருன்னு சொல்லிட்டு. அவங்க இறங்குறது ஒரு $1.25 கோடி மதிப்புள்ள லெக்ஸஸ் கார். அப்போ நமக்கு அப்போ தான் புரியுது, இவர் ஒரு
இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. இவர் இப்படி வாழ வேண்டிய அவசியத்தில் இல்லை, இப்படி வாழணும்னு முடிவு பண்ணி இப்படி வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இந்த உரையாடல்களில் வந்த சின்ன பொண்ணுக்கும் இவருக்கும் தங்கச்சிக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள்ல இருந்து அவர் எதிலிருந்து ஓடுறாரு இந்த அதெல்லாம் க்ளூவாக தான் நம்ம தான் கெஸ் பண்ணிக்கணும். அவர் எதுலேருந்தோ ஓடுறாரு, எதையோ வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இது இன்டு த வைல்டில் வந்த கிறிஸ்டோஃபர் மெக்காண்டலஸ் மாதிரி தான். தங்கச்சி அவருக்கு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க, அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு மொமெண்ட். அது அந்த பொண்ணுக்கும் அவருக்கும், தங்கச்சிக்கும் அவருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு படித்த புக்கில் இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுது அவங்க மாமாட்ட. இல்லை நீ அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை சொல்லி அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சுறாரு. நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் அந்த மித் ஆஃப் சிசிஃபஸ் அப்படின்றத ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதில் திரும்ப சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு கிரேக்க லெஜெண்டு. அதில் சிசிஃபஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க. என்னென்னா, அவன் ஒரு பாறாங்கல்ல உருட்டி மலை உச்சி கொண்டு போகணும். அங்கே போன உடனே ஒரு கழுகு அவனை அடித்து அவன் ஈரலை சாப்பிட்ரும். அவன் உருட்டிட்டு போன பாறாங்கல் கீழே வந்துடும். திரும்ப காலையில் அதாவது அன்றைய இரவு அவனோட ஈரல் வளர்ந்து உடம்பு சரியாயிடும். அவன் காலையில் கீழே இறங்கி பாறாங்கல்ல உருட்டி மலை உச்சி கொண்டு போகணும். சாயங்காலம் ஆகும், கழுகு வரும், அவனை அடித்து ஈரலை சாப்பிடும். இதை அவன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி. ஸோ இதுதான் மனித வாழ்க்கையோட கண்டிஷன். நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரே போன்றதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி அப்படின்ற கேள்வி இருக்குது. இது உலகம் முழுக்க இன்றைக்கி இதுதான் நிலைமை. தொழில் புரட்சிக்கு பிறகு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அகம் புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். புறம் அப்படின்றது இன்றைக்கி தமிழ் சமூகத்துக்கு பெரும்பாலும் ஒரே போல தான் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராக இருந்தால் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு ஒர்க்கருக்கும் இன்னொரு பேங்க்கில் வேலை பார்க்குறவருக்கும் ஐடி எம்ப்ளாய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க நாளெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, திரும்ப மறுநாள் அதே தான் திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த புறத்தை பற்றி நம்ம பேசும்போது மேற்குலகில் உள்ள சில பிரபலமான நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2 பேரும் உயிரோட இல்லை. ஒரு உதாரணம் டேவிட் லிஞ்ச். அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நாளும் ஒரே விதமான உணவுகளை தான் சாப்பிட்றாரு, அதில் எந்த மாற்றமும் பண்ணிக்கிறது இல்லை. அது மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பெரும்பாலும் ஒரே உடைகளை தான் அணிஞ்சிருந்தார். திரும்ப ஆப்பிள் விட்டு வெளியில் போய்ட்டு திரும்ப ஆப்பிளுக்கு வந்ததில் அந்த டர்ட்டில் நெக் டிஷர்ட், கருப்பு கலர் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன்ஸு. ஏன் அப்படின்னா, அப்படி புறத்தை அவங்க மினிமலாக அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கும்போது. டேவிட் லிஞ்ச் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு வேலையும் விதவிதமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால் நான் எப்படி க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான். அதே போல் ஸ்டீவ் ஜாப்ஸும் அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இத்தனை விதமான இது இருக்கும்போது அதில் நேரத்தை வீணடிக்க முடியாது, சாய்ஸஸில் நேரத்தை வீணடிக்க முடியாது. நான் ஃபிக்ஸடாக இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணிட்டார். அகத்தை பெருசாக வச்சுக்கிறதுக்கு, அக வாழ்க்கைக்காக புற வாழ்க்கையை சுருக்கமாக லிமிட்டடாக வச்சுக்கிறது. அப்போ இந்த படத்தில் ஹீராயாமா அப்படி தான் பண்ணுறாரு. அவரோட அக வாழ்க்கை, தனி வாழ்க்கை அப்படின்றது கல்ச்சுரலி ரிச்சாக இருக்குது. நல்ல இசை கேட்கிறாரு, புத்தகம் வாசிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஒரு வில்லியம் ஃபாக்னர் எழுதின ஒரு நாவலை படிச்சுட்ருக்கிறாரு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. ஒன்றையும் அந்த ஒவ்வொரு டாஸ்கையும் அவர் க்ளீன் பண்ணுற வேலையை என்ஜாய் பண்ணுறாரு. அங்கேருந்து குளிக்க போகும்போது அதை என்ஜாய் பண்ணுறாரு. அப்புறம் சாப்பிட வரும்போது அதை என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே நடக்கக்கூடிய இதை என்ஜாய் பண்ணுறாரு. இல்லை அவருக்கு ஏக்கம் இல்லாமல் இல்லை, அவருக்கு தனி மனித உறவுகள் அப்படின்னு யாரும் இல்லை. கேர்ள் ஃப்ரெண்டோ மனைவியோ வேறு யாரும் இல்லை. இந்த தங்கச்சி கதாபாத்திரம் வந்துட்டு போகிறதோட சரி, அன்றாடம் அவருக்கென உறவுகள் யாரும் இல்லை. அவர் மதியம் சாப்பிடும்போது ஒரு இளம் பெண்ணை பார்ப்பார். அந்த பெண்ணுக்கு வணக்கம் சொன்னால் அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு உணர்ச்சியே இருக்காது. அது ஏதோ ஒரு ஜோம்பி மாதிரி அந்த பொண்ணுங்க உட்காந்துருக்கும், எந்த ரியாக்ஷனும் காட்டாது. அதையும் அதனால் மனசு புண்பட மாட்டார். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 5 வயசு பையன் டாய்லெட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அவ்வளோ அன்பாக அவனை கேட்டுட்டு வெளியில் கூப்பிட்டு வருவார். டாய்லெட்லேருந்து என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பார். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த பையன் கையை தொடப்பாங்க. ஏன்னா அவர் டாய்லெட்ன்ற ஒரு பையனை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் அவர் ஒன்றும் பொருட்படுத்திக்க மாட்டார். அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். அந்த மாதிரி இவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த பையனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் இவன் டாய்லெட்டை கழுவிட்டு இருக்கும்போது அந்த பையன் பின்னாடி காதை பிடிச்சி மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பான். கேட்டால் அந்த பையன் சொல்லுவான், என்னோடய காதுகள் உனக்கு பிடிக்கும், அதனால் அப்படி தான் விளையாடுவான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவரே பிடிச்சி வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி பொண்ணு வாங்க கடலை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த முறை பார்ப்போம் அப்படிம்பார். அடுத்த முறை இப்போ தான் அப்படிம்பார். எப்போதும் அந்த ப்ரெசண்ட்லேயே வாழக்கூடிய, அப்போ செய்ய வேண்டியதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நபராக அந்த ஜென் லைக் வாழ்க்கை தான். இந்த படத்தில் மையக்கதைக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய அந்த ஜப்பான் நாட்டில் உள்ள இந்த பிஸியான வாழ்க்கையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக மக்கள் ஓடுறதோ, இல்லை நாள் குடிச்சிட்டு தெளியாமல் பார்க்கில் அங்கங்கே காலையில் படுத்து கிடக்கிறதோ,
மனநலம் இல்லாத ஒருத்தர் வந்து நடந்துக்கிடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அப்படியே இவரோட வாழ்க்கைக்கு பின்னணியில் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இவரோட அன்றாடத்துக்கு பின்னாடி அப்படி ஒரு அன்றாடம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய இனிமையான ஆங்கில பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஒரு ஜெர்மானியர். அவர் தொடர்ந்து இங்கே ஜப்பான் நாட்டு கலாச்சாரத்தை பற்றிய டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுத்திருக்கிறாரு, அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த பார் லேடி, அவர் போகிற பாரில் அந்த பெண்மணி பாடக்கூடிய பாடல், அப்புறம் கிளைமேக்ஸில் வரக்கூடிய பாடல் ஒரு ஆங்கில பாடல் தான் அது. இந்த பாடல்கள் கதாநாயகன் மற்றும் அந்த பெண்ணோட உணர்ச்சி வெளிப்பாடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மென் சோகத்தோடு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அவார்ட் சர்க்கியூட் ஆர்டிஸ்டிக்கான படம் தான். அவார்ட் சர்க்கியூட்டில் மட்டுமே திரையிடப்பட்ட படமாக தான் இருக்கணும். பெரிய இப்போ தேட்டருக்கில் அது எப்படி என்னன்னு தெரியல. உங்களுக்கு புதியன விரும்பும் பழக்கம் இருந்தால், ரசனையும் நேரமும் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து இன்றைய மனித வாழ்க்கையோட ஒரு கண்டிஷனை பேசக்கூடிய படம் தான். உங்களுக்கு வாழ்க்கையில் அல்டிமேட்டாக என்ன வேணும், அகமாகவும் புறமாகவும் அப்படின்றத பேசக்கூடிய படம் தான் அது. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.